தமிழக அரசின் சார்பில் வெளியிட்ட இந்த நிதி அறிக்கையில் 42,188 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வேளாண் துறையோடு கால்நடை வளர்ப்பு, பால் வளம், வருவாய்த்துறை, தொழில்துறை, உணவு பாதுகாப்புத்துறை போன்ற 7-8 துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பின்னி பிணைந்திருக்கிற சூழல். உதாரணத்துக்கு இதில் இப்போ நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது 100 உழவர் அங்காடிகள் துவக்கப்படும், களர் நிலங்கள் மேம்படுத்தப்படும், மண்ணுயிர் காப்போம் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட விவசாயிகள் எதிர்பார்ப்பது கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான். உற்பத்திக்கேற்ற விலை இல்லை என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு! அப்போ உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை, வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு மிக அதிகமான விலை, இடையில் யாரோ சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. கரும்பு விவசாயிகள் 4,500 சொல்கிறேன். அதோட இன்னைக்கு நெல் சாகுபடி பரப்பு நெல் சாகுபடி பரப்பை அதிகரிப்போம் சொல்கிறாங்க. இப்போ கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சி போச்சு, கரும்புக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இன்றைக்கி வேர்க்கடலை பருப்பு சாகுபடி ரொம்ப குறைஞ்சி போச்சு, மஞ்சள் சாகுபடி பரப்பு குறைஞ்சிக்கிச்சு. இப்போ சாகுபடியினுடைய பரப்பு குறைகிறது. அதே நேரத்தில் இந்த ரசாயன உரங்கள் போடுறதுனால மண் தன்னுடைய தன்மை இழந்து விடுகிறது. மண் தன்மை இழக்கிற காரணத்தால் மண் சத்து குறைந்து போயிடுச்சு. இதுக்கு நாங்கள் கேட்குறது, பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது, மண் பரிசோதனை செய்ய வேண்டும். இப்போ கூட அறிவிச்சிருக்கிறாங்க, அதில் மண் பரிசோதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மண் பரிசோதனை எவ்வளோ விவசாயிகளுக்கு செய்வாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறதெல்லாம் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்தையும் மண் பரிசோதனை செய்து அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது, என்ன சத்து கொடுக்கலாம், என்ன பயிரிடலாம் என்பதை ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு 4 இடங்களில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இப்போ வேளாண்மைக்கு ஒரே பல்கலைக்கழகம் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 4 வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும். வேளாண்மை பயிற்சி மையங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும். வேளாண்மை ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்படி நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல, வட மாநிலங்களில் கோதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல, சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி சிறுதானிய உணவு தான் உடல் நலத்துக்கு ஏற்றது. இன்றைக்கி ஐநாவையே சர்வதேச அளவில் 2023ஆம் ஆண்டு சிறுதானிய ஆண்டு அறிவித்தாங்க. அப்போது அரசை நாங்கள் வற்புறுத்துவது, இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதோட பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இதை மேம்படுத்தணும். இப்போ எண்ணெய் வித்துக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு.